ஏறக்குறைய 5இல் ஒரு குழந்தை சிசேரியன் முறையில் பிறக்கின்றது. இதனில் 2 பங்கு சிசேரியன் பிரசவங்கள் எதிர்பாராதவை. நீங்கள் உங்களுக்கு ஒரு சிசேரியன் பிரசவத்தை எதிர்பார்க்காவிட்டால் கூட இந்த குறும்படம் பயனுள்ளதாய் இருக்கும். நீங்கள் அறுவை சிகிச்சை அறைக்குள் நுழையும் போது உங்களை கவனித்துக் கொள்ளப் போகும் மருத்துவர்கள் குழுவை சந்திப்பீர்கள். அவர்கள் அனைவரும் உங்களையும் உங்கள் குழந்தையையும் பாதுகாப்பாகவும் மற்றும் வீட்டில் இருப்பது போலவும் உணர செய்வதில் முக்கிய பங்கு ஆற்றுபவர்கள். உங்கள் மயக்க மருந்து நிபுணர் ஒரு கேன்யுலாவை உங்களுடைய புறக்கையிலோ அல்லது முன்கையிலோ உள்ள இரத்த நாளத்தில் பொருத்துவார். அதன் வழியாக உங்களுக்கு மருந்துகள் மற்றும் திரவங்கள் எளிதாக செலுத்தப்படும். ஏறக்குறைய அனைத்து தாய்மார்களும் குழந்தை பிறப்பை உணரும் பொருட்டு இருக்க விரும்புவர். இதனை செய்வதற்கு ஸ்பைனல் எனப்படும் மயக்க மருந்து முறையே வசதியாக இருக்கும். இதுவே பரவலாக உபயோகிக்கப்படுவது. இது உங்களுக்கும் உங்கள் குழந்தைக்கும் பாதுகாப்பானது. இதனில் குறிப்பிட்ட பகுதியில் மரத்து போக செய்யும் ஊசி மருந்தும் வலுவான வலி நிவாரணிகளும் அடங்கும். உங்கள் வயிற்றுக்கும் கால்களுக்கும் உணர்வை கொடுக்கும் நரம்பில் ஒரு மெல்லிய ஊசியில் மருந்து செலுத்தப்படும். அந்த ஸ்பைனல் கொடுக்கும் போது உங்களை முன்னால் பார்த்து தலையணை உதவியுடன் அசையாது அமரவோ அல்லது பக்கவாட்டில் முதுகை வளைத்தவாறு படுக்கவோ சொல்வார்கள். பின்னர் உங்கள் முதுகில் ஒரு குளிர்ந்த சுத்தப்படுத்தும் திரவம் தெளிக்கப்படும். பிறகு குறிப்பிட்ட இடம் மட்டுமே மரத்து போகும் ஊசி லோக்கல் அனஸ்தெட்டிக் இன்ஜெக்ஷன் உங்கள் தோலில் செலுத்தப்படும். அந்த ஸ்பைனல் செலுத்தும் போது உங்களுக்கு அழுத்துவது மற்றும் தள்ளுவது போல இருக்கும். வலி இருக்காது. குறுகுறுப்பான உணர்வு ஒரு கால் வழி செல்வது போல் இருந்தால் அது கவலைப்பட வேண்டிய ஒன்றல்ல. அது நிகழக்கூடியதுதான். ஆனால் அப்படி உணரும் போது உங்கள் மயக்க மருத்துவரிடம் அதனை தெரிவிக்கவும். அந்த மயக்க மருந்து வேலை செய்ய ஆரம்பித்தவுடன் உங்கள் அடிப்பகுதி மற்றும் கால்கள் பெரும் பாரமாகவும் சூடாகவும் இருப்பது போல உணருவீர்கள். அது நீங்கள் ஒரு சூடான கார் இருக்கையில் அமர்ந்திருப்பது போல இருக்கும். வயிற்றிலும் கால்களிலும் உள்ள உணர்வுகள் மாறும். அறுவை சிகிச்சை செய்வதற்கு முன் மயக்க மருத்துவர் ஒரு குளிர்ந்த தெளிப்பானை தெளித்து மருந்து நன்றாக வேலை செய்கிறதா என்று பரிசோதிப்பார். சில சிசேரியன்கள் அவசரமாக செய்ய வேண்டியிருக்கும். இந்த சூழ்நிலையில் ஜெனரல் அனஸ்தெட்டிக் கொடுப்பதுதான் உசிதமாகவும் வசதியாகவும் இருக்கும். உங்களுடைய மகப்பேறு மருத்துவர் உங்கள் குழந்தையை பிரசவிக்கும் போது நீங்கள் உறக்கத்தில் இருப்பீர்கள். இதனை கொடுப்பதற்கான காரணங்கள்: 1. ஸ்பைனல் அல்லது எபிடியூரல் பொருத்தமாக இல்லாது இருக்கலாம் அல்லது உங்கள் விருப்பத்தின்படியும் இருக்கலாம். இவை யாவும் உங்களை ஆலோசித்தே செய்யப்படும். இந்த சூழ்நிலையில் உங்கள் குழந்தையை மிட்வைஃப் பார்த்துக் கொள்வார். உங்கள் துணைவரும் சிகிச்சைக்கு பிந்திய அறையில் இருப்பார். உங்கள் குழந்தையை மிட்வைஃப் துணையுடன் நீங்கள் விழித்து வரும் வரை பார்த்துக் கொள்வார். மயக்க மருந்தின் விளைவு நடந்து கொண்டிருக்கும் போது மிட்வைஃப் ஒரு கேத்திட்டரை உங்கள் மூத்திர பையில் செருகுவார். அறுவை சிகிச்சைக்கு முன்னால் ஆன்டிபயோட்டிக்ஸும் கொடுக்கப்படும். அது அறுவை சிகிச்சையால் ஏற்படும் புண் தொற்று அபாயத்தை குறைக்கும். சிசேரியன் நடைபெறும் போது உங்கள் வயிற்றில் இழுப்பது போலவும் அழுத்துவது போலவும் தோன்றலாம். உங்களுக்கு கஷ்டமாக இருந்தால் மயக்க மருத்துவரிடம் தெரிவியுங்கள். அவரால் உங்களுக்கு வலி நிவாரணி கொடுக்க முடியும். தேவைப்பட்டால் ஜெனரல் அனஸ்தெட்டிக் தருவார். சிசேரியன் நடைபெறும் போது உங்கள் வயிற்றில் இழுப்பது போலவும் அழுத்துவது போலவும் தோன்றலாம். உங்களுக்கு கஷ்டமாக இருந்தால் மயக்க மருத்துவரிடம் தெரிவியுங்கள். அவரால் உங்களுக்கு வலி நிவாரணி கொடுக்க முடியும். தேவைப்பட்டால் ஜெனரல் அனஸ்தெட்டிக் தருவார். அறுவை சிகிச்சை முடிந்த பிறகு சுமார் 30 நிமிடங்களுக்கு சிகிச்சை பின்னர் ஓய்வு எடுக்கும் அறையில் நீங்களும் குழந்தையும் கண்காணிப்பதற்காக வைக்கப்படுவீர்கள். இந்த நேரத்தில் உங்களால் ஏதாவது குடிக்கவோ அல்லது பசித்தால் சிறிது உண்ண உணவு வழங்கப்படும். மேலும் உங்களுக்கு குழந்தைக்கு பாலூட்ட ஊக்கப்படுத்த உதவி செய்யப்படும். உங்களுடைய இரத்த அழுத்தம், இதயத் துடிப்பு மற்றும் பிராணவாயு அளவு நிலையாக இருந்தால் நீங்கள் வார்டுக்கு மாற்றப்படுவீர்கள்.
சரியாக வலி நிவாரணிகள் எடுத்துக்கொண்டு படுக்கையிலிருந்து தானாக எழுந்து நடமாடவும் தயாராக இருந்தால் எழுந்து நடமாடலாம். முன்னரே திட்டமிட்ட சிசேரியனாக இருந்தால் இவையாவும் சில மணி நேரங்களிலே நடைபெறும்.